அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் வாழ்த்துகள். இன்றைய செய்தியிலே விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருமே ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறார்கள். தேவனால் முதலில் அழைக்கப்பட்டவர் கல்தேயா நாட்டில் உள்ள ஊர் என்னும் ஊரிலிருந்து ஊரை சேர்ந்த கல்தேயனாகிய ஆபிரகாம். 75 வயதான ஆபிரகாம் அழைத்தபோது அநேக வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. அது தெரிந்திருக்க வேண்டியது, அவன் பிள்ளை இல்லாதிருந்த ஒருவனை 75 வயதுடையவனை, வயதாகி இருந்தவனை அவர் அழைத்தார். அப்படிப்பட்டவனை அவர் எதற்கு அழைத்தார் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1-5 வரை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் அவனை அழைத்த போது அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இப்படி தேவன் இவ்வளவு வயசானவனும் பிள்ளை இல்லாத இருந்த ஆபிரகாமை கல்தேயர் நாட்டிலிருந்து அழைக்க வேண்டிய காரணம்தான் என்ன என்பதை பார்ப்போமானால், முதலிலே ஏதேன் தோட்டத்திலே நடந்த ஒரு காரியம் இதற்கு காரணமாக அமைந்தது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் சாத்தானால் ஏமாற்றப்பட்டு பாவம் செய்தது நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததிகளான எல்லா மனிதர்களும், ஆதாமின் சந்ததிகளான எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்களாகி சாத்தானுக்கு அடிமையாகி போனார்கள். இதை உணர்ந்த தேவன் மனிதர்களை பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு மீட்பரை அனுப்புவதாக அவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதி ஆதியாகமம் 3:14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தான் வாக்கு பண்ணிய மீட்பரை உலகிற்கு கொண்டு வர தனக்கு கீழ்ப்படியும் ஒரு சந்ததியும் பாவம் இல்லாத, அதாவது சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் பாவம் செய்யாத ஒரு சந்ததி அவருக்கு தேவைப்பட்டது. எல்லாருமே பாவம் செய்துவிட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் எல்லோரும் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு ஒரு சந்ததி தேவைப்பட்டது. அது சாத்தானுக்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் அவனுடைய வழியில் செல்லாமல் தேவன் சொல்லுகிறவைகளை கேட்டு அவருக்கு படியக்கூடிய ஒரு சந்ததி அவருக்கு தேவைப்பட்டது. ஆகவே தான் பிள்ளை இல்லாத வயது சென்ற ஆபிரகாமை அவர் அழைத்தார். ஆதியாகமம் 17:1-10 வரை வாசிப்பீர்களேயானால், ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால்
உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு உனக்கு சந்ததி இல்லைன்னு நீ வருத்தப்படுற, நான் சந்ததி தருவேன். உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் உன்னில் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடைய சந்ததிக்கு தேவனாயிருப்பேன். உன் சந்ததிகள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை உனக்கு தருவேன். உன்னோடு உடன்படிக்கை செய்வேன் என்று தனியாக ஆபிரகாமின் சந்ததியை அவர் உருவாக்கினார். அந்த ஆபிரகாமின் சந்ததியை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? நீங்களெல்லாம் என் ஜனங்கள், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். தேவன் ஒரு ஜாதியை உருவாக்கி அதன் மேல் தேவனாக இருந்தால் அந்த சாத்தானின் அதிகாரம் அவனால் முடியாது. இவர்கள் பாவம் செய்து அங்கள் போவதை நாம் தடுக்க முடியாது. ஆபிரகாமின் சந்ததி தேவனுடைய சொந்த ஜனம். அவர் சொல்றார், உங்களை சாத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் என் சொல்படி என் கட்டளைப்படி நடந்து என்னை விசுவாசிப்பீர்களேயானால், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னது, அப்படி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள். தேவன் சொன்னது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இன்றும் நீங்கள் அவருடைய சொல்படி நடந்து சாத்தானுக்கு கீழ்ப்படியாமல் அவர் இருப்பீர்களேயானால் அவருடைய சொந்த ஜனமாக இருப்பீர்கள். சாத்தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. யாத்ராகமும் 11:3-6 வரை வாசிப்பீர்களேயானால், மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். கடவுள் சொன்ன வார்த்தைகள் அது எந்த காலத்தில் சொன்னாலும் எந்த ஏற்பாட்டு காலத்தில் சொன்னாலும் அது என்றும் பொருந்தும். அது அழிந்து போவதில்லை என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் சந்ததிகள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்காமல் பாவ காரியங்களை செய்ததாலும் வேறே தெய்வங்களை வழிபட்டு ஆராதனை செய்ததாலும் புறஜாதிய தேசத்திற்குள்ளாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போயினர். அப்படிப்பட்ட ஒரு சந்ததி அவர் உருவாக்கினார். ஆனால் அந்த சந்ததிகள் தேவனுடைய கட்டளையை ஏற்று நடக்காமல் அவர்கள் தங்களை உருவாக்கிய தேவனை விட்டு அவரை மறுதலித்து வேறு வழியில் சென்றதினால் அப்படிப்பட்டவர்களை யாவதாட்சமின்றி அவர் கொடுத்த தேசத்திலிருந்து விரட்டி அடித்தார் என்று வாசிக்கிறோம். பென்யமீன் கோத்திரத்தாரை தவிர 10 கோத்திரத்தாரும், அதாவது யூதா பென்யமீன் கோத்திரம் 2 பேரையும் யூதா என்று சொல்லுவோம். ரெண்டுமே பென்யமீன் கோத்திரம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அவர்கள் யூதரோடு சேர்ந்து கலந்திருந்ததினால் அதை யூதா என்று சொல்லும் பொழுது அது பென்யமீனையும் சேர்த்ததாகவே இருக்கும். பென்யமீன் கோத்திரத்தாரை 10 கோத்திரத்தாரும் அசிரியா சிறைபிடிக்கப்பட்டு போனார். இவர்கள் செய்த அநியாயமும் அவர்கள் செய்த பாவத்தையும் பார்த்து அவர் அந்த யூதா தேசத்திற்கு வடக்கு பாகத்தில் இருந்ததே அதில் இருந்த 10 தேசங்களையும் அவர் அசிரியா தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். அதாவது அசிரியா தேசத்து ராஜா வந்து அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் புத்தகம் 11:29 இது முதலாவது சிறைப்பிடிப்பை சொல்லும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின்
நாட்களில் அசரியாவின் ராஜாவாகிய திகிலாத்-பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா எனும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசரியாவுக்கு கொண்டு போனான். அடுத்ததாக மீதியாக விடப்பட்டிருந்த ஜனங்கள் அதே ஜனங்களை திரும்பவும் சல்மனாசார் என்ற அதே அசீரிய ராஜா வந்து திரும்பவும் சிறைப்பிடித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது 2 ராஜாக்கள் 17:5-6 வரை வாசிப்பீர்களேயானால் தெரியும். அசீரிய ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை 3 வருஷம் முற்றுகை போட்டிருந்தான். ஓசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அசிரியா என்று நாம் இப்பொழுது சொல்வது இப்போது இருக்கக்கூடிய ஈராக், ஈரான், டர்க்கி, அந்த சிரியா, இந்த தேசத்தை தான் அசிரியா ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். சிரியா வேறு, அசிரியா வேறு. இனி யூதா பென்னமின் பன்றி போன பிறகு வடக்கு தேசம் முழுவதும் எந்த விதமான இஸ்ரவேலும் இல்லாமல் போனார்கள். தேவன் அவர்களை கோபத்திலே அவர்களுடைய சொல்படி நடக்காதினால் அது யாரை ஆபிரகாமின் சந்ததியை விரட்டிவிட்டு ஆபிரகாம் சந்ததி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் அவர்களை அவரோடு சேர்த்து கொள்ளவில்லை, விரட்டிவிட்டார். இனி அதே குற்றத்தை யூதாவினார் செய்த பொழுது யூதா பென்னமியர் அந்த கோத்திரம் செய்து அவர்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது. இவர்களை பாபிலோன் நாட்டிற்கு சிறைபிடித்து போக செய்தார். இனி யூதா பென்யமீன் கோத்திரத்தாரின் முதலாவது சிறையிருப்பு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 24:11-14 வரை வாசிப்பீர்களேயானால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு புறப்பட்டு போனார். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கி இருந்த பொன் பணிமுட்டெல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களை அல்லாமல் வேறொருவரும் இருக்கவில்லை. அதில் விடுபட்டு போனவர்களை அவனுடைய காவல் சேனாதிபதி வந்து திரும்பவும் அவர்களை பிடித்து கொண்டு போனான். 2ஆம் சிறையிருப்பு 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8-11 வரை. எப்படி ஆசிரிய வடக்கு தேசத்தில் இருந்த 10 கோத்திரத்தாருக்கு 2 தடவையாக சிறைபிடித்து அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்களோ அதே மாதிரியாக இந்த யூதர்களும் 2 தடவையாக சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். முதலில் பாபிலோன் ராஜா வந்து பிடித்து போனான். அதன் பிறகு அவன் சேனாபதி வந்து நெபுசராதன் என்று சொல்லக்கூடியவன் பிடித்து கொண்டு போனான் என்று 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25:8-11 வரை சொல்லப்பட்டிருக்கும். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராத்தான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டெரித்தான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும்
பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் சேனாபதியாகிய நெபுசராத்தான் சிறைகளாக கொண்டு போனான். இந்த யூதாவின் சிறையிருப்பு முற்றுமாக தேவன் அந்த யூதா என்பவர்களை தனது ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு அந்த யூதா ஜனத்திலேயே தான் வருங்காலத்திலே அங்கு சொல்லப்பட்ட மீட்பர், ஆதியாகமம் 3:14-15 சொல்லப்பட்ட மீட்பர் வருவதற்கு அவர் அதை ஏற்படுத்தியதால் அந்த யூதா கோத்திரத்தாரை 70 வருஷ சிறையிருப்புக்கு பிறகு அவர் மீட்டு கொண்டு வந்தார். எரேமியா 29:10 வாசிப்பீர்களேயானால், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இவர்களே, யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இதிலிருந்து இரண்டாம் அந்த 70 வருஷத்துக்கு பிறகு மீட்டவர்கள். அதுவும் ஒரேடியாக 70 வருஷம் வரவில்லை. முதலில் அந்த மேதிய பர்ஷியர்கள் வந்து பாபிலோனியரை சிறைபிடித்த பொழுது, அவர்களை போரில் ஜெயித்த பொழுது, கொரேசு மன்னன் மேதிய இனத்தை சேர்ந்தவன் அவன் முதலில் ஒரு பேட்ச் அனுப்பினான். அதில் எஸ்ராவும் செருபாபேலும் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டனர். ரெண்டாவது ஒரு பேட்சை அனுப்பினான். அது நெகேமியா என்பவன் வந்து அலங்கத்தை பழுது பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டான். அதன் பிறகு மீதி உள்ளவர்கள் அப்பப்போ தேவைக்கேற்ப அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இது கிறிஸ்துவிற்கு முன்னால் 590 570 வரை நடந்தது. அதாவது 570 597 வரை நடந்தது. இனி இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியாக யூதா கோத்திரத்தில் தோன்றினார். இயேசு கிறிஸ்துவும் இதே யூதா கோத்திரத்தில் ஆபிரகாமின் சந்ததியாக அவர் தோன்றினார். ஆபிரகாம் சந்ததியாக தோன்றினார் என்றால் ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார் அவ்வளவும் அந்த சந்ததியாருக்கு வரும். அவர் அந்த ஜனங்களை பார்த்து என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த உரிமையும் உங்களுக்கு வரும். இயேசு கிறிஸ்துவும் இதே ஆபிரகாமின் சந்ததியாக யூதா கோத்திரத்தில் தோன்றினார். மத்தேயு 1:18-25 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆபிரகாம் ஏன் தேவனுக்கு உகந்தவனானான் என்பது அவனுடைய விசுவாசத்தினால். அது எப்படி என்பதை எபிரேயர் 11:8 வாசிப்பீர்களே. ஆனால் அவரை போ என்று சொன்னார். நான் காட்டும் இடத்திற்கு போ என்று சொன்னார். அந்த தேசம் எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது, அதனுள் யார் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியாமல்
எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் சொன்னார் என்ற ஒரே விசுவாசத்தின் பேரில் இவன் அந்த கானான் தேசத்திற்கு வந்தான். அவனுடைய விசுவாசத்தில் ஒன்று. அடுத்ததாக அவனுடைய மகனை பலி கொடு என்று சொன்னார். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்பது எபிரேயர் 11:17-19. ஈசாக்கை பலி கொடு என்று சொன்னார். ஈசாக்கு ஒரே மகன் அவருக்கு. பலி கொடுப்பதற்கு அவன் போய்விட்டான். ஏன் போனான்? அவனுக்கு ஒரு தைரியம் இருந்தது. ஈசாக்கின் மூலம் உன் சந்ததி வரும் என்று அவர் ஒரு வாக்கு பண்ணியிருந்தார். தேவன் வாக்கு மாறாதவர். ஆகையினால் அவர் ஈசாக்கை கொல்லவே முடியாது. ஈசாக்கை கொன்றாலும் அவனை உயிரோடு எழுப்பி வர வேண்டும். ஏனென்றால் அந்த ஈசாக்கின் மூலமாகவே அவனுடைய சந்ததிகள் வரும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதை எபிரேயர் 11:17-19 வாசிப்பீர்களேயானால் தெரியும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக சுருக்கமாக ஆபிரகாமின் விசுவாசிகள், ஆபிரகாமின் சந்ததி, அதாவது விசுவாசிகள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்பதை பார்க்கலாம். பரலோகத்திருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக இருக்கிறான். அதன்படி ஆபிரகாம் சந்ததியாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி. அதோடு அவர் ஆண்டவருடைய பிள்ளையும் கூட. நாம் எப்பொழுது நம்முடைய விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய புத்திரராகி விடுகிறோமோ அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாகி சகோதரனாகி ஆபிரகாமின் நாம் சந்ததியாகவும் மாறிவிடுகிறோம். மத்தேயு 12:46-50 வரை வாசிப்பீர்களேயானால், இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இரு. இங்கு இயேசு தெளிவாக சொல்லுவார், யார் என் தாயார், யார் என் சகோதரர். என் முன்னால் இருந்து என்னை விசுவாசிப்பவர்கள், எனக்காக ஊழியம் செய்பவர்கள் தான் என் சகோதரர்கள். அவருடைய சகோதரர்கள் என்று அவர் ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனுடைய பிள்ளையாகிறோம். அதே போல ஆபிரகாமின் சந்ததிகளாகி ஆபிரகாம் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது போல் விசுவாசிக்கும் விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் ஆபிரகாமின் பிள்ளையர் ஆவார். விசுவாச மார்க்கத்தார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை சொல்லக்கூடியது. கலாத்தியர் 3:6-9 வாசிப்பீர்களேயானால் தெளிவாக இருக்கும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் உன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இனி கிறிஸ்துவினுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். யார் யார் கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யார் இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அவர் மேல் விசுவாசமாயும் அவர் அன்பாய் இருக்கிறவர்கள் இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். அப்படிப்பட்டவர்களும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 3:26-29 வரை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ
அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின் படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இனி கிறிஸ்துவினுடையவர்கள் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறார்கள். தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறார்கள் என்றால் அவருடைய புத்தர்களாகி அவருடைய எல்லாவற்றிற்கும் அவர்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர் தான் இயேசு கிறிஸ்து. அதன் மூலமாக அவர்கள் பழையபடியும் ஆபிரகாமின் சந்ததியாகி விடுகிறார்கள். ரோமர் 8:14-17 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து விட்டால் அவருடைய விசுவாசத்தின் மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடையவராகி விடுகிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவினுடையவராகி விடும்போது நாம் ஆபிரகாமின் சந்ததிகளாகி விடுகிறோம். ஆபிரகாம் சந்ததிகள் எந்த வருஷத்திலானாலும் எந்த நேரமானாலும் இயேசு தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களுக்கு உட்பட்டவர்கள். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் ஒவ்வொரு மெஞ்சனும் இன்றும் இஸ்ரவேல் உள்ள யூதர்கள் அடம் பிடிப்பதும் சில காரியங்களை மாறாக செய்வதும், ஆனால் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் தேவனுடைய ஜனம், அவர்கள் தேவனுடைய ஜனம், அதில் சந்தேகமே கிடையாது. அவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிகள், அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்கள் உங்கள் ஜனமாயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதும் உண்மை. ஆனாலும் அவர்களுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். அப்படி நடவாதவர்களை அவர் என்ன செய்தார் என்பதை நாம் இதுவரை பார்த்தோம். இனி இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பவர்கள் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமும் ஆபிரகாம் சந்ததிகளாகிறார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரராக இருக்கிறாரோ அதே மாதிரி விசுவாசிகளின் அப்பா பிதாவே என்று அழைக்கலாம் அதிகாரம் உடையவர்களாக இருக்க. வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, எப்படி இயேசுவை விசுவாசிப்பவர்கள் தேவனுடைய சுதந்திரராகவும் அவருடைய புத்திரருமாகி இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதரர்களுமாகி ஆபிரகாமின் சந்ததிகளாகி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த எல்லா சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அதே போல இன்றும் ஊழியம் செய்கிறவர்களாகட்டும் அதுவரை விசுவாசிக்கிறவராகட்டும் ஒவ்வொருவரும் இதை தனது ஞாபகத்தில் வைத்து நாம் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் சந்ததி தேவனுடைய ஜனம் ஆகையால் நாம் எப்படி நடக்க வேண்டும்? தேவனுடைய ஜனம் உலக ஜனங்களை விட மாறுபட்டதாக இருக்கும். எப்படி மாறுபட்டதாக இருக்கும்? விசுவாசத்திலும் அன்பிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதிலும் அவருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிப்பதிலும் அந்த வேற்றுமை நமக்கு வெளிப்படும். பிதாவே, இவைகளையெல்லாம் நான் அவர்களுக்கு சொன்னேன், அதை ஏற்றுக்கொள்ளும்படி உள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, ஆமேன்.